no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். கேட்கும் போதே நமக்கு சொல்லுவாங்களா, வயிற்றுல புளியை கரைக்குது அப்படின்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு 4 பேர் அந்த பையன் ஒருத்தன் வந்து கொடூரமாக வெட்டியிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த பையன் தான் அந்த டீமுக்கு லீடு, அப்படி வச்சுக்கோங்க. அந்த பையனுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? ஊரில் இருக்க எல்லாரும் வந்து தன்னை பார்த்து பயப்படணும், அதுக்கு என்ன செய்யணுன்றது அவன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். அவங்க அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போறதா சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஆள் தெரிஞ்சு யார்கிட்ட மொபிள்தா அவன் நம்ம கண்டுக்க மாட்டான், நம்ம எப்படி ஹீரோயிசமா தெரியும்ன்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். இப்போ வந்து வட இந்தியா மீடியாக்கள் வந்து ட்ரெண்டிங், அவன் கத்தியை காட்டி அத்தனை ரீல்ஸ் போட்டிருக்கான், அந்த வசதிகளை காட்டி அத்தனை ரீல்ஸ் போட்டிருக்கான். ஆனால் அதை யாருமே கேட்கலன்ற போது தான் இது அதிகப்படுது அவனுக்கு. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் அவனுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை தான் எடுக்குது. அவன் மட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் அவனை கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து அவனுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்களே இந்த ரேடாருக்குள்ள கொண்டு வராங்க. இது வேலையாகவே வச்சிருக்கான், ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு ரீல்ஸ். அந்த வந்து வாழ வழியே இல்லாமல் வரவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. இன்னைக்கு நடந்த அந்த சிராஜுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அவன் அந்த மருத்துவர்கிட்ட அவன் என்ன சொன்னான்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னை தயவு செய்து என்னை எங்கள் ஊருக்கே அனுப்பிடுங்க, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். வாயில்லாத பிராணி மாயம் இல்லை, தன்னை எதிர்க்கவே துணியாத ஒரு நபரை அடிக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப காலமாக வீரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவனால் அடிக்கவே முடியாது. எதிர்த்து அடிச்சுக்கலாமே, எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக தானே இருக்கான், எதிர்த்து அடிச்சுக்கலாமே அப்படின்னு. அவன் புழைக்க வந்த இடத்துல இருக்கு, அவன் அடிச்சுட்டு அவங்க எப்படி இருப்பான்? அவன் வழக்கமாக அந்த ட்ரெயினில் போயிட்டு வரனா இருக்கான், அவன் எப்படி அவன் அடிப்பான்? இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல யார் அடிக்கணும்ட்டு. இதே வந்து ஒரு திருநெல்வேலிக்காரனையோ ஒரு மதுரைக்காரனையும் இவங்க தொட்டிருப்பாங்களா? அந்த பையனை அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களா, அந்த பையனுக்கு வந்து உரிய உதவிகளை செய்யணும் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அந்த பையனுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு தமிழ் அம்பை வெட்டிட்டான்னு யாருமே அவனுக்கு ஆதரவா நிக்கல. இதுதான் நம்ம வேலை கொடுக்க மாட்டான். இப்ப இந்த பசங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, யாரும் வேலை கொடுக்க மாட்டான், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், எவனும் காலேஜில் சேர்க்க மாட்டான், எவனும் எந்த இடங்களையும் சேர்க்க மாட்டான். இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க காலம் முழுக்க வாழவே முடியாது. அவங்க வாழ்க்கை வந்து மொத்தமாக அதிலே முடிஞ்சிடும். இவங்க பாஸ்போர்ட் கிடைக்காது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, அடுத்து எந்த நிறுவனங்களும் படிக்க முடியுமா, படிக்க முடியாது. எப்படி சேர்ப்பாங்க? நம்ம மார்க் ஜூக்கர்பர்க் இருக்கார்ல, அவர் விஷயத்த சொல்றாரு, எனக்கு இந்தியர்களை பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஏன்னா உலக அளவில் வந்து எல்லாரும் அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத அது பிசினஸுக்கு ஒரு விஷயமா பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னையும் ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோய்க்கு மென்டாலிட்டியே தான் இருக்காங்க, தன்னை ஒரு ஹீரோயினா நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஜென்சியில வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் போட்டு லைக் பண்ணலாம் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஒரு 5 வருஷம் மட்டும் நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸா பார்த்த நபர் இன்னைக்கு ஜோக்கர், இன்னைக்கு இன்ஃபுளுன்ஸா பார்க்க நாளைக்கு ஜோக்கர். அதுதான் உண்மை. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரிட்டனில் நடந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை தாண்டியும் அதர் ஸ்டேட்லயும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு வருது. ஒரு 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வட மாநில ஒரு பையனை வந்து வெட்டின ஒரு விஷயம் தான். நிறைய பேர் கண்டனை தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? திருத்தணி சிறுவர்களை பத்தி நீங்க டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்கும் போதே நமக்கு சொல்லுவாங்களா, வயிற்றுல புளியை கரைக்குது அப்படின்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இந்த பசங்க இருந்திருக்காங்க. நம்ம அந்த பசங்களை பத்தி லோக்கல்ல விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொல்ற தகவலாம் வந்து நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. பையனுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17 பையன் தான் அந்த பையன். அதுக்கு 4 பேர் அந்த பையன் ஒருத்தன் வந்து கொடூரமா வெட்டியிருப்பான், நீங்க பார்த்துருப்பீங்களா? அந்த பையன் தான் அந்த டீமுக்கு லீடு, அப்படி வச்சுக்கோங்க. அந்த பையனுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும், ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து தன்னை பார்த்து பயப்படணும், அதுக்கு என்ன செய்யணுன்றது அவன் ரொம்ப தெளிவா இருந்திருக்கான். அந்த பையன் வந்து எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது, அதை வீடியோவா எடுக்கிறது, யாரா ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ரைஸா தம்பி என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா அவங்களை அடிக்கிறது, இதை வந்து அந்த பையன் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். சரி, அந்த பையனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போறதா சொல்றாங்க, அவன் அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து கடுமையான உழைப்பாளிகள், உழைக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த பையனை பார்க்க முடியல. சரியா அவனுக்கு படிப்புலாம் பெருசா இல்லை, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சும்மா சுத்திட்டே இருந்திருக்கான். அதுக்கு மட்டும் இல்லாம அவன் சின்ன வயசுலயே வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். குடிக்கிறது, அதுக்கு மாதிரி கஞ்சா புகைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்கிறான். யாரும் பயப்படுன்றதுக்காக அந்த ஏரியால எல்லாத்தையும் வம்புழுக்கிறது, அவங்க கிட்ட இது பண்றது. ஸோ அவனை பார்த்து இவன் எதுக்கு நம்ம வம்பு அப்படின்ற மாதிரி சில பேர் ஒதுங்கி இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அவன் தனக்கான தைரியமா இன்னும் அதிகமா எடுத்துருக்கான். லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன விஷயம், அங்க இருக்கவங்க ரிப்போர்ட்டரை கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம சொல்றோம். லோக்கல் ட்ரெயின்ல போறவங்க கிட்ட வம்புழுக்கிறது, அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப அமைதியாவோ இல்ல இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள்ட்ட வம்புழுக்கிறது,
அதே வந்து சில பேர்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். இதே வந்து மற்ற காலேஜ் பசங்க கிட்ட போய் வம்பிழுத்தீங்களேன், அவன் மூஞ்சி உடச்சு விட்டுருவான்ல, அடி வெளுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவனுக்கு ஆள் தெரிஞ்சு யார்கிட்ட வம்பிழுத்தா அவன் நம்ம கண்டுக்க மாட்டான், நம்ம எப்படி ஹீரோயிசமா தெரியும்ன்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். அதாவது தான் ஒரு தாதாவா வளர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாத்தையும் அவன் வந்து சரியா பண்ணிட்டே வந்திருக்கான். குறிப்பா வந்து கானா பாடல்கள் யூஸ் பண்ணி அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா வயலன்ஸா தான் இருக்கும். அந்த பாடல்கள் வயலன்ஸா இருக்கும். அவனுக்கு வந்து தான் ஒரு தாதாவான ஒரு ஆளு, நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். ஸோ அது மட்டும் இல்லாம அவன் கத்தியோட வந்து அடிக்கடி சுத்திட்டே இருக்கான். கத்தி எடுத்து சுத்துறது, தௌலத்தை எடுத்து சொறி வச்சுக்கிறது, இதை அவன் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதை ரீல்ஸாவும் போட்டுருக்கலாம். ஆனா நமக்கு என்ன ஆச்சரியம்னா வந்துட்டு அதை பத்தி யாருமே பெருசா சுத்தி இருக்கவங்களும் கேட்கல, அவங்க அம்மா அப்பாவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அவங்க படிப்பறிவு இல்லாமல் சொல்றாங்க. ஸோ அவங்க நமக்கு என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து இப்போ அவங்களதான் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்பா சரியில்லை அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்க வந்து தான் பிழைப்புக்காக ஓட வேண்டிய சூழல்ல வந்துட்டாங்க. எப்படி சொல்ல, அன்றாடம் காட்சிகள் பாங்களா, அன்னக்காவடிம்பாங்களா, அந்த மாதிரி அவங்க அதுக்கே சுத்திட்டு இருக்கும்போது இந்த பையனை அவங்களால கவனிக்க முடியலையா, இல்ல இவன் வந்து ஊதாரித்தனமா சுத்துறான், ஒண்ணு யார் சொல்லையும் கேட்காத அளவுக்கு இருந்திருக்கான். அங்க லோக்கல்ல வம்பிழுக்கும் போது பல இடங்கள்ல வந்து அது அடிதடியாகவும் நடந்திருக்கு. ஸோ அப்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது, அடிக்கிறது, அவங்கள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி சிலர் செயல்பட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவல்துறை வந்து அந்த ரேடார்ல வச்சிருக்காங்க அவனை. எப்படின்னா அவனுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறாங்கல்ல, அவங்கள ஃபுல்லா இன்னைக்கு விசாரணை வளையத்துக்கு வச்சிருக்காங்க. காவல்துறை ரேடார்ல வந்து அவனையும் கொண்டு வந்திருக்காங்க. அவனை செக் பண்றாங்க, யாரெல்லாம் அவனை ஃபாலோ பண்றாங்க, எதை பார்த்து இவன் இப்படி ஆர்வம் மாறான், யார் இவனுக்கு ஐடியா கொடுக்கறது அப்படின்றலாம் பாக்குறாங்க. குறிப்பா வந்து அந்த பையனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன் நம்ம என்ன பண்ணாலும் சட்டமும் கேட்காது, போலீஸும் கேட்காது அப்படின்ற அவனுக்கு திமிரு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த திமிரோட அடிப்படையில் தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்திருக்கான். இப்போ இந்த நார்மலான ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் பயங்கர ட்ரெண்டிங். ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு போற பீகார் அங்கிருந்து வரக்கூடிய வட மாநில நபர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கிய அமைச்சர்கள் வரைக்குமே பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. இப்போ அதுக்கு ஒரு விஷயம் தேடிட்டே இருந்தாங்க சமீபமா. இந்த விஷயம் வந்து அதுக்கு ஏற்றாப்புல கச்சிதமா மாட்டினதுனால இப்போ வந்து வட இந்தியா மீடியாக்கள் வந்து ட்ரெண்டிங், இந்தியா டுடேவா இருக்கட்டும், இந்தியா டிவியா இருக்கட்டும், டைம்ஸ் நோவா இருக்கட்டும், திருப்பி போட்டே இருக்காங்க. சரி, அந்த பையன் ஒருத்தனை தாக்குனால அந்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. அவர் பேர் வந்து சிராஜ் அப்படின்னு சொல்றாங்க, சிலர் வந்து சுராஜ்னு சொல்றாங்க. அதுல வந்து அவன் இந்துவா முஸ்லீமா அப்படின்ற விஷயம்லாம் அவன் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். அது என்ன சொல்றாங்க, வடக்கன்றதுக்காக அவன் வெட்டினா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இல்ல அவன் முஸ்லீம் அதனாலதான் வெட்டினா அப்படின்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ பல கதைகள் போயிட்டு இருக்கு. அவனை வச்சு வழக்கம் போல இவங்க பயங்காட்டி ரீல்ஸ் எடுக்கும்போது அந்த பையன் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிருக்கான், இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கான், ஒரு வான் பண்ணியிருக்கான். அதாவது அந்த பையன் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணும்போது கத்தி வச்சு பண்ணும்போது சிரிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வந்து அவன் தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பையன் கோபம் வந்து விடுங்கடா அப்படி ஏதோ அவனுடைய இதுல பேசியிருப்பான் போல, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பார்க்க லைட்டா இருக்காப்ல, இவன் நம்ம திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சவன என்ன பண்ணிட்டாங்க, வண்டியை வந்து நிற்கும் போது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் சொல்றாங்க, அங்க நிறுத்தி ஒரு பாலடைஞ்ச இடம், அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு பயமா தான் இருக்கு, இடமாட்டம் இல்லாத இடம்னு சொல்றாங்க. அங்க ஆல்ரெடி சமீபத்துல ஒரு எலும்பு கூட்டெல்லாம் கண்டெடுக்கப்பட்டா சொல்றாங்க. இந்த பசங்க அடிக்கடி அங்க புலங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஆளில்லா இடத்துல போட்டு அவனை நீங்க பார்த்துருப்பீங்க, அதை பார்த்த யாராலையும் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்கி இருக்க முடியாது. இப்போ ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா, எனக்கு நேற்று நைட்டு பார்த்ததுல இருந்து உண்மையாவே மன உளைச்சல், ஒரு கஷ்டமான சூழல் நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி, அது தொடர்பாக விசாரிக்கும் போது நமக்கு நிறைய பயம் வருது. அந்த பையனுக்கு வந்து தான் 18 வயசு கீழே இருக்கும், நமக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னது யாரு? ஒரு விஷயத்துல நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, சட்டமும் நம்ம கடுமையா பார்க்காது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவன் படிக்காத பையன் வேற, அந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது அவனுக்கு. யாராவது ஒரு ஒரு அடிப்படை அறிவு இருக்கு, எவனா ஒருத்தன் வந்து இதை மாதிரி ரீல்ஸ் போடுவான், நான் கத்தியை காட்டி இது பண்ணி போடுவாங்களா? இன்னொரு விஷயம் இருக்கு, அவன் கத்தியை காட்டி அத்தனை ரீல்ஸ் போட்டிருக்கான், அந்த வசதிகளை காட்டி அத்தனை ரீல்ஸ் போட்டிருக்கான், ஆனா அதை யாருமே கேட்கலன்ற போதுதான் இது அதிகப்படுது அவனுக்கு. அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் அவனுக்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்க. இவன் ஒரு கஞ்சா குடிக்குன்னு தெரியுது, ஒரு மோசமான ஒரு நடத்தைக்காரன்னு தெரியுது, அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணி அவனுக்கு போய் லைக் பண்றாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்க? லைக் பண்றாங்க, இவங்க கமெண்ட் பண்றாங்கன்றத பார்க்கும்போது அவன் பண்றான். அப்போ வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை தான் எடுக்குது. அவன் மட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் அவனை கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து அவனுக்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்கன்னு பார்த்து அவங்களே இந்த ரேடாருக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க சாதாரண தப்பு பண்ணிட்டாங்க, சாதாரண பசங்க இவங்களை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இவங்க பண்ணது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு குற்றம். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ஹைனஸ் கேஸ் அப்படிம்பாங்க, ரொம்ப கொடூர குற்றச்செயல்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து வயது எல்லாம் தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சட்டம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது கொடூரமான குற்றமா தான் பார்ப்பாங்க, இந்த பசங்களை சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்க வெளியே விட்டாலும் இவங்க கண்டினியூஸா அதை பண்ணிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் மேல ஆல்ரெடி வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தூண்டுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து கோபி சுதார் வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாரு, அதை பார்த்து இந்த மாதிரி பசங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் பேசினாரு, அதனால தான் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனா இழுத்து உள்ள போட்டாங்க. ஆமா, வெற்றிமாறனுடைய படங்களை பார்த்தா எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவருக்கு தேவையா யாரை வந்து பழி வாங்குறதுக்கு போடணுமோ அவங்கள பழி வாங்கிறாங்க. அதான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து கோபியோ சுதாகரோ போயிட்டு நீங்க வட மாநிலத்தில் போய் வெட்டிட்டு வாங்கலாம் அவங்க சொல்லல. அவங்க ஜஸ்ட் நடக்கக்கூடிய இங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா வந்து ஷேர் பண்ணாங்க. ஆனா அதுலயும் கூட சில விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து வட மாநிலத்திற்கு எதிராக வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்து நம்ம எப்படி சொல்றது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி இங்க இருக்கு. ஏன் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அங்க இருந்து முதலாளிகள் வரும்போது அதை ஏத்துக்கிறாங்க. குறிப்பா நீங்க பார்த்துருக்கலாம், இங்க பல இடங்கள்ல வந்துட்டு நார்த் இந்தியன்ஸோட கையில தான் வந்து பிசினஸ் இருக்குங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால்கள் யார் கையில இருக்கு, பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் யார் கையில இருக்கு. நீங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்களேன், பெரிய பெரிய வணிகங்கள் பண்றது யாரா இருக்காங்களோ அவங்களா தான் இருக்காங்க. ஸோ அந்த முதலாளிகளா இருக்கக்கூடிய யாரையும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. பேசக்கூடிய யாருமே வந்து அந்த முதலாளிகளை வெளியே போங்கன்னு சொல்றது கிடையாது. ஆனா யாரை வெளியே போக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய வறுமைக்காகவும் எப்படியாவது போக்கிட முடியாதா அப்படின்றதுக்காக ஒரு பீகார்ல இருந்தோ ஊபியில இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே வழியே இல்லைன்னு தான் இங்க வராங்க. அப்போ சரி, இங்க வந்து அவங்க என்ன மாதிரியான வேலைகளை பாக்குறாங்கன்னு பார்க்கணும். அவங்க இங்க வந்து என்ன வேலைகளை பாக்குறாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து நம்ம செய்யவே மாட்டோன்ற வேலைகள் தான் இப்போ அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு மெட்ரோ பாலங்கள் கட்டுறாங்கல்ல, பெரிய பெரிய வணிக வளாகங்கள் கட்டுறாங்க, அதெல்லாம் யார் கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொத்தனாராவோ சித்தாராவோ வேலை பார்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளருடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாகவும் அவ்வளோ மோசமான பக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க வாழ்ற வாழ்க்கையை வந்து நம்மளால வந்து ஒரு 4 நாள் கூட நம்மளால வாழ முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இரும்பு பெட்டியை போட்டு விட்டுருவாங்க. கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர்ல ஜஸ்ட் எதுவுமே இல்லாம அதை கொடுத்துருவாங்க. அதுல தான் அவங்க வந்து இருப்பாங்க, குழந்தை குட்டியோடு இருப்பாங்க. அது நம்மளால வந்து ஒரு நாள் கூட வாழ முடியாது. அந்த வந்து வாழ வழியே இல்லாம வரவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு. நீங்க யாரை அடிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எளிய மக்கள் அடிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம யாரை திட்டணும்னு இருக்குல்ல, நார்த் இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்து நம்ம வந்து வெறுப்பை பரப்புறோம். ஆனா யார் மேல வெறுப்பை பரப்புறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவிகள் மேல வெறுப்பை பரப்புறோம். முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க சொல்லும்போது தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, நாங்க அதனால தான் அங்க இருந்து வரோம், பீகார்ல இருந்து வரோம், குஜராத்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாடு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருக்கு, எங்களுக்கு கல்வி கிடைக்குது, எங்களுக்கான பொருளாதாரம் கிடைக்குது, மருத்துவமனைக்கு போனா ஈஸியா வந்து எனக்கு மருத்துவம்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நடந்த அந்த சிராஜுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அவன் அந்த மருத்துவர்கிட்ட அவன் என்ன சொன்னான்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா தயவு செய்து என்னை எங்க ஊருக்கே அனுப்பிடுங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருந்தா அது அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒண்ணுமே பண்ணல. தன்னை கேலி பண்ற ஒருத்தனை வந்துட்டு என்னை கேலி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனை இழுத்து போட்டு அது வாயில்லாத பிராணி மாயில்ல, தன்னை எதிர்க்கவே துணியாத ஒரு நபரை அடிக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப காலமா வீரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவனால அடிக்கவே முடியாது. இத்தனையும் அவங்க பண்ண விஷயத்த இவன் பண்ண கூட செய்யல, ஜஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இல்ல அவன் அடிக்கவோ சத்தம் போடவோ இல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் அவனுடைய மொழி அந்தவா தான் இருந்திருக்கு. அவன் அப்படிதான் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னோடனே ஓ நீலாம் என்ன கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லி தான் இழுத்து போட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எதிர்த்து அடிச்சுக்கலாமே, எல்லாம் சின்ன சின்ன பசங்களா தானே இருக்கான், எதிர்த்து அடிச்சுக்கலாமே அப்படின்னு. அவன் புழைக்க வந்த இடத்துல எதுக்கு அவன் அடிச்சுட்டு அவங்க எப்படி இருப்பான்? அவன் வழக்கமா அந்த ட்ரெயின்ல போயிட்டு வரனா இருக்கான், அவன் எப்படி அவன் அடிப்பான்? இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல யார் அடிக்கணும்ட்டு. இதே வந்து ஒரு திருநெல்வேலிக்காரனையோ ஒரு மதுரைக்காரனையும் இவங்க தொட்டிருப்பாங்களா? என்ன பண்ணிருக்கான்னு ஒன்று இருக்குல்ல, தொடருக்கு முன்னாடி அவனுக்கு விட்டு வச்சிருக்க இந்த புள்ளிங்கோன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. நம்ம எல்லாரையும் சொல்ல வரல, நல்ல பசங்களும் இருக்காங்க. நான் சொல்ற சில பேர் இதே மாதிரி சுத்திட்டு இருக்காங்களே, இதை கெத்து, இதை லேபிள், இது வந்து என்னோட ஐடென்டிட்டின்னு சுத்திட்டு இருக்காங்கல்ல. நான் அவங்களுக்கு தான் சொல்றேன், ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் கெத்து. ஜஸ்ட் இந்த கானா பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அப்போ நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம் இன்னைக்கு அந்த குடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹீரோயிசமா பாக்குறாங்க. ஜஸ்ட் இதை வாங்கி குடிக்கிறது வந்து ஹீரோயிசமா பாக்குறானுங்க. நீங்க வெட்டுறதே குத்துறையே எடுத்து வந்தா அதை ஒரு ஹீரோயிசமா பாக்குறானுங்க. இப்படி ரொம்ப ஈஸியா அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்த பார்த்து அதை படி பண்றான், இது நம்ம பண்ணா 4 பேர் பயப்படுவாங்க, நம்ம கொஞ்சம் கெத்தா ஃபீல் ஆகும் அப்படிங்கறதுல சினிமாவோட பங்கு இதோட முக்கிய பங்கா இருக்கா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் சினிமா பார்த்து அப்படி மாறுறது கிடையாது. ஏன் நம்ம எத்தனை படங்கள் பார்த்துருவோம், நம்ம அதை பார்த்து அப்படியா செய்யவா செய்யறோம்? செய்யறது கிடையாது. ஜஸ்ட் அதை பாக்குறோம், படமா பாக்குறோம், அது ஒரு மாசாவோ இல்ல ஒரு ஹீரோயிசமாவோ ஒரு டான்ஸோ பாட்டாவோ இருக்கும், நம்ம கிளம்பி வந்துடும், அவ்வளவுதானே. அது எல்லாரும் அப்படி பண்றது கிடையாது. என்ன ஏதுன்னு தெரியாம மெச்சூரிட்டி இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு நெகட்டிவா வந்து போறதுன்னு தெரியல, இது தப்புன்னு எனக்கு தெரியலையே.
என்ன கேட்கிறேன், அந்த 4 பேர்ல ஒருத்தனாவது பாவம் அவனை விட்டுருக்கான ஒருத்தனாவது கேட்டுக்கலாம்ல. அப்ப அந்த 4 பேரும் அதே மென்டாலிட்டி தானே இருக்காங்க. ஆமா, எவனா ஒருத்தன் மச்சான் அவனை அடிக்காதா பாவம்டா அப்படின்னு ஒருத்தன் கூட அவனை தடுக்கல. பின்னாடி ஒருத்தன் மச்சான் விட்டுடா வச்சு அவன் கூட மண்டை திறந்துச்சுன்றான். திறந்துருச்சுடா விட்டுடான்றான். அதாவது அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு நீ விடு அப்படின்றான். ஆனா அது அவன் பாவம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவனுக்கு தோணல பாத்தீங்களா. அப்ப அவன் என்னவா இருக்கான், தான் வந்து ஒரு மிருக குணத்துல அவன் சுத்திட்டு இருக்கிறான். இத அந்த ஊருக்காரங்க கேட்டுருக்கணும். எனக்கு கேட்டா அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம எப்படி வளர்ந்தோம்னு இருக்குல்ல, இப்போ நம்மளை பார்க்கும்போது பூமரா தெரியும், இவங்களுக்கு என்னடா இவங்க பூமர் மாதிரி பேசுறானுங்க அப்படின்னு தெரியும். இப்போ நான் வளரும் போது சின்ன வயசுல எல்லாரும் எல்லா சேட்டையும் பண்ணி தான் இருப்பாங்க. நான் வந்து சின்ன வயசுல விளையாடும் போது எனக்கு ஒரு வைக்க போறதுன்னு தெரியாது, அதுக்கிட்ட கொளுத்துற மாதிரி ஜாலியா விளையாட்டு இருக்கும். ஒரு அண்ணன் வந்து காதை பிடிச்சதுக்கு வந்தாரு, டேய் என்னடா பண்ற, வைக்க போறப்ப கொளுத்த போற, வைக்க போற கொளுத்தா எரிஞ்சிருண்டா, பக்கத்துல வீடுல எரிஞ்சிருண்டா அப்படின்றாரு. அது எனக்கு அஃபென்ஸ்னே தெரியல, ஜாலின்னு நினைச்சிருக்கேன். அப்ப நான் வந்து 7th படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா, எதுனாலன்னா நமக்கு அதை சொல்லி தரணும். ஒருத்தங்க நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம சொல்லி தரணும். இப்போ ஒரு பையன் வந்து தவறா இருக்கான்னா நீங்களா கேட்கலாம், நீ தம்பி இப்படி பண்ணாதா, லைஃப் மோசமா வேண்டா அப்படின்னு சொல்றது. ஆனா பெரும்பாலான நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான நபர்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. அவனை எப்போ அவனை பார்த்தா அவனுக்குலாம் நிக்க முடியாது, அவன்லாம் வேற மாதிரி, அவன்லாம் போக முடியாது, அவன் அப்படி அப்படின்னும் போது அவங்க வந்து தன்னை ஒரு கெத்தா நினைச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஆளுநர் நேரத்துல இந்த மாதிரி பண்றவங்க நம்ம பக்கத்துல 4 பேர் இருக்கும்போது அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா, சாஷ்டானமா விழுந்துவாங்க. அண்ணன் விட்டு என்ன தெரியாம பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியா ஃபுல்லா ஒரு வெறுப்பை பரப்பி வச்சிட்டாங்க சாதாரண விஷயத்தை. இது பிஜேபி பயங்கரமா எடுத்துட்டு போகுது, ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக எடுத்துட்டு போகுது, அரசியலா வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க நார்த் இந்தியா ஃபுல்லா இதை பத்திட்டு எரியுது. குறிப்பா வந்து உண்மையிலே வந்து தமிழர்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பொதுத்தளங்களா இருக்கட்டும், அங்க எல்லாருமே வந்து இந்த பீகார் பையனும் நீங்க சொன்ன மாதிரி இந்த வட மாநிலத்தோட அவருக்கு தான் வந்து பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. அந்த பையனை அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களா, அந்த பையனுக்கு வந்து உரிய உதவிகளை செய்யணும் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அந்த பையனுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு தமிழ் அம்பை வெட்டிட்டான்னு யாருமே அவனுக்கு ஆதரவா நிக்கல. இதுதான் நம்ம வழக்கமா நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இதே மாதிரி சில பேர் வருவாங்க, இதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இருப்பான், சில புத்தி இல்லாம ஏதாவது ஒன்று பண்ணுவான், நடக்கும். ஃபாலோ பண்றாங்க அந்த பசங்க. அந்த பையனோட 666 பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த பசங்க யாரோ ஒருத்தர் என்னடா இவன் வந்து கட்டி வச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கோ இல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தா அவங்க அப்பயே பார்த்துருப்பாங்கல்ல, என்ன அவன் கத்தியை சுத்திட்டு இருக்கான்ட்டு. இது வேலையாவே வச்சிருக்கான், ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தியை வச்சுட்டு டெய்லி ஒரு வீல்ஸ். இது எனக்கு என்ன ஆச்சுன்னா போலீஸ் கண்ணில் இது படாம இருந்ததா அப்படின்னு இருக்கு. திருத்தணி நகரம் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அங்க கோவில் இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க அதிகமான வட மாநிலத்தவர்கள் வராங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நடக்கும்போது எப்படி அதை அவங்க அனுபவிச்சாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இவங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டா அவங்க பெருசா ஆக்ஷன் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சிருக்கு. நம்ம இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், நம்மளை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து 4 பேர் பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கறது அவங்க ஒரு மோட்டிவேஷன்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களை அதிகரிக்க இந்த சிறார்களுக்கு அவங்க கொடுக்குற தண்டனைகளும் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இது மாதிரி விஷயங்களை ஈடுபட தானே செய்வாங்க. இல்ல பெரும்பாலும் வந்து நீங்க காவல்துறை எடுத்துக்கிட்டா வந்துட்டு 19 தண்டனை கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த சூழலை பார்ப்பாங்க, நீதித்துறையுமே அது பார்க்கும், சூழலை பார்ப்பாங்க, அது நடந்த விஷயத்தை பார்ப்பாங்க, என்ன மாதிரி நடந்திருக்கு. பெரும்பாலும் நடக்கும், சில நேரங்களில் வந்து தவறான நீதியும் நடந்திருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனா பெரும்பாலும் வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்க அந்த விஷயங்கள்லாம் கவனிப்பாங்க, புறக்காரணிகள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க கவனிப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயம் வந்து முழுக்க மிக கொடூரமான விஷயமா தான் அவங்க பார்ப்பாங்க. இது சொன்ன மாதிரி ஹெய்னஸ் கேஸ் தான், இது ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ் தான், இது அப்படி பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து சிறார்கள் மீது ஒரு குற்றம் இழைக்கப்படுறது அதிகமா இருக்கு, அதே மாதிரி சிறார்கள் அதிகமா குற்றம் செய்யறதும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்போ சிறார் ஜெயிலுக்குள்ள போடுறாங்கல்ல இந்த பசங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35% அந்த இளைஞர்கள் வந்து திருந்ததே கிடையாது அப்படின்றாங்க. இந்த உள்ள போறாங்கல்ல, உள்ள போய் திருந்தினாங்களா பார்த்தா அவங்க இல்லவே இல்லை. அவங்க வந்து வெளியில வரும்போது நல்ல ஒரு மாஸ்டர் ஆகிட்டு வராங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டராகவே இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அது தொடர்பான நபர்கள், அது தொடர்பான விஷயங்களை இயங்கிக்கிட்டு இருக்கிற நபர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றது அவங்க அப்படிதான் அவங்க இயக்கத்துல இருக்கிறாங்க, அப்படிதான் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு 65% மக்கள் மாறி வராங்க. இப்ப நினைக்கிற மாதிரி கிடையாது. இவங்க நினைக்கிறாங்கல்ல ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை இருக்கும், அப்படி கிடைக்காது. யாரும் வேலை கொடுக்க மாட்டான். இப்ப இந்த பசங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, யாரும் வேலை கொடுக்க மாட்டான், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், எவனும் காலேஜில் சேர்க்க மாட்டான், எவனும் எந்த இடங்களையும் சேர்க்க மாட்டான். இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்க நாளைக்கு அவங்க அதுல மாட்டும் போது தான் தெரியும். அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க காலம் முழுக்க வாழவே முடியாது. உண்மையா அதுதான். நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கை இருக்கல, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து பல பேருடைய கனவு. இப்போ நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றோம்ல, நமக்கு படிப்பு கிடைக்குது, நமக்கு வேலை கிடைக்குது, நம்ம சுற்றி நல்ல சுற்றத்தார்கள் இருக்காங்க, நல்ல சொந்தங்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் இருக்குல்ல. நீங்க சரியான முறையில் படிச்சு சரியான முறையில் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன தனமான விஷயங்களை மாட்டினீங்கன்னு வைங்களேன், லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும்.
நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கோம். அது தொடர்பா இங்கே ஜெயிலில் போயிட்டு வந்தவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கோம், டிஆரில் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வச்சு பார்க்கும்போது ஜெயில் ஒன்றும் ரொம்ப சாதாரணமாக இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க வாழ்க்கை வந்து மொத்தமாக அதிலே முடிஞ்சிடும். இவங்க பாஸ்போர்ட் கிடைக்காது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, அடுத்து எந்த நிறுவனங்கள் படிக்க முடியுமா, படிக்க முடியாது. எப்படி சேர்ப்பாங்க? நீ குற்ற உணர்ச்சி நீங்க வாழணும், அது மாதிரி இருக்கும். குற்றம் தொடர்பான ஆளாவே நீங்க இருப்பீங்க சமூகத்துல. உங்களை யாரும் நல்ல கண் கொண்டே பார்க்க மாட்டாங்களே. இந்த மாதிரியான சூழலுக்கு யார் தள்ளுறாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான். என்ன நினைச்சு தன்னைத்தானே இதெல்லாம் ஒரு கெத்து. நம்ம படிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, நல்லா படிக்கிற பசங்களை வந்து படிப்ஸ்ன்னு கேலி பண்ணுவாங்க. அதை ரவுடியாவே அதை ஒரு இதா ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அந்த படிப்ஸ் என்னவா இருக்காங்க, இவனுங்க என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். பெரும்பாலும் படிச்சவங்க ஏதாவது ஒரு தொழில, ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு அதிகமான ஒரு சம்பளம் தரக்கூடிய வேலையில போய் சேர்ந்துறாங்க. இந்த சும்மா அந்த படிப்பை வந்து கேலி பண்ணி தான் இன்னைக்கு என்னவா இருக்கான்னு பாருங்க. இந்த இவனி மாதிரி தான் தேவையில்லாத போறணும் அடிச்சு நொட்டிக்கிட்டு அவங்க கிட்ட பம்பு எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு பொருள் எடுத்துட்டு, ஆமா அவ்வளவுதான் முடிச்சு. இது ரீல்ஸா போட்டுக்கிட்டு இவன் லைஃப் இப்படியே முடிஞ்சிடும். இதுதான் நடக்கும். அதான் இன்னொரு பக்கம் அந்த சோசியல் மீடியாவையும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா சோசியல் மீடியா வளர வளர இந்த மாதிரி கிரைம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. குறிப்பா இவனை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஒரு 500 பேர் 600 பேரும் ஃபாலோ பண்ற லிஸ்ட் கம்மி. ஆனா அந்த ஃபாலோவர்ஸ் கூட அவனுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸா யோசிச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைக்ஸ் வரும், நம்ம இதை வந்து ஒரு கெத்துன்னே நினைச்சு அவனோட கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கு. உலகம் ஃபுல்லா எல்லாருமே சோசியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ ஒரு பிரதமர், ஒரு நாட்டுடைய பிரதமர் இருக்காருன்னா அவர் வந்துட்டு ஒரு தகவலை வந்து வெளியில மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து மீடியால போடுவாங்க, அவங்களுக்கான ஊடகம் இருக்கும் அதுல போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிஎம் என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு முக்கிய தகவல் நாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா எதுல வருது? ட்விட்டர்ல வருதா? ட்விட்டர்ல எக்ஸ்ல வருதுல்ல. சரி, மார்க் ஜூக்கர்பர்க் ஆகட்டும், எலான் மஸ்கா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும், நெத்தன்யாகுவா இருக்கட்டும், அவங்களாம் எதை யூஸ் பண்றாங்க இன்னைக்கு? ட்விட்டர் யூஸ் பண்றாங்க. அந்த ட்விட்டர் என்ன யூஸ் பண்றாங்க? அதை வந்து மக்களுக்கு ஒரு கருவியா, அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு கருவியா கொண்டு போறாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பயனாளர்கள் அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை பிசினஸா மாத்துறாங்க. அதை வச்சு பிசினஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. இப்ப நான் வந்து ஒரு டெஸ்க் கடை வச்சிருக்கேன்னு வைங்களேன், அது தொடர்பான விஷயங்களை தினமும் போட்டுக்கிட்டு அதை தொடர்பான விஷயங்களை வச்சு பிசினஸா பண்ண. இந்த மார்க் ஜூக்கர்பர்க் இருக்காருல்ல, அவர் விஷயத்த சொல்றாரு, எனக்கு இந்தியர்களை பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஏன்னா உலக அளவுல வந்து எல்லாரும் அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத அது பிசினஸுக்கு ஒரு விஷயமா பயன்படுத்துறாங்க. நீங்க இன்னைக்கு எல்லா கம்பெனிக்குமே வந்து சோசியல் மீடியா பேஜ் இருக்கு. அவங்க வந்து தன்னுடைய பிராண்டை பில்ட் பண்றதுக்கான ஒரு இடமா தான் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொமோஷன், ஆமா, ப்ரொமோஷன் மீடியாவா பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய நிறுவனத்தை பத்தி போடுவாங்க, தன்னுடைய பொருட்களை பத்தி போடுவாங்க, தான் என்ன பிசினஸ் பண்றத போடுவாங்களே. அது மட்டும் இல்லாம அதை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்தியாவில் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னையும் ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோய்க்கு மென்டாலிட்டிலே எல்லாம் இருக்காங்க, தன்னை ஒரு ஹீரோயினா நினைச்சுக்கிறாங்க. வலிக்கும் உண்மையினே சொல்லலாம். இன்னைக்கு வந்து பல குடும்பங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது சோசியல் மீடியா. அதை நான் சொல்லலை, அதுக்காக ஆய்வுகள் நடத்தக்கூடிய நிறுவனம் சொல்லுது. பல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பிரிச்சு வச்சிருக்கிறது சோசியல் மீடியா தான். முன்னாடி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லவே இல்லை. அதிகமா வந்து சந்தேகத்திற்கான விஷயமா இருக்கல, அவங்க அதை பத்தின கேள்விகளே இருக்கல. இன்னைக்கு வந்து முழுமா சுத்தி எதுல வருது? சோசியல் மீடியா. ஒரு ஹஸ்பண்ட் வந்து யாரோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து எங்கேயா வெளிநாட்டுக்கு யாரையாவது டூர் கூட்டு போனா அதை ஸ்டேஜ் வைப்பாங்க. அதை பார்த்து மற்ற எல்லாரும் வம்பிருப்பாங்க அவங்க வீட்டுல, பாரு அவங்க கூட்டு போறா நீ கூட்டு போனியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு லேடி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப டீசெண்டா ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ போட்டா பாரு எவ்வளவு அழகா இருக்க, நீ வந்து இப்படி இருக்கிய அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப ஜென்சில வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் போட்டு லைக் பண்ணலாம்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு சோசியல் மீடியா வந்து ஒரு ஹஸ்பண்ட் காதலர்களோ ஒரு போட்டோ கிட்ட போட்டு ஒரு ஸ்டேட்டஸா வச்சு அதுக்கு லைக்கோ அதுக்கு நீங்க ரியாக்ஷனோ ஏதோ போடுறோம்னா அதை வச்சு அவங்க பிரச்சனை பண்றாங்க. அது வந்து பிரச்சனைக்குரிய ஆரம்பகால புள்ளியா மாறுது. டேக் பண்ணலாம் கூட சண்டை, டேக் பண்ண சண்டையா போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்க சிங்கப்பூர் இருக்கு, மலேசியா இருக்கு, துபாய் இருக்கு, ஓகேவா, அங்க எவ்வளவு யூடியூப் சேனல் இயங்குது, எவ்வளவு ஃபேஸ்புக் பேஜஸ் இயங்குதுன்னு பாருங்களேன், ரொம்ப கம்மி. ஆனா இங்க வந்து எல்லாருமே இப்போ ஒரு நபர் இருக்காருன்னு வைங்களேன், இப்போ மாரின்ற ஒரு நபர் இருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 சோசியல் மீடியால இருக்காப்ல, உண்டா இல்லையா? ட்விட்டர்ல இருக்காப்ல, இன்ஸ்டால இருக்காப்ல, ஃபேஸ்புக்ல இருக்காப்ல, இது யூடியூப்ல இருக்காப்ல, ஸ்னாப் சாட்ல இருக்காப்ல, வேற என்னென்ன கரும இருக்கோ எல்லாத்துல இருக்காப்ல. ஏன்னா அதை உங்க நேரத்தை திங்கிற அளவுக்கு மாத்தி வச்சுட்டோம். அதுவும் இருக்கணும், கொஞ்சம் சும்மா ஜாலியா ஏதாவது விஷயத்த பாக்குறீங்க, ஏதாவது விஷயம் பேசுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணீங்கன்னா அப்படி இருக்கலாம். அதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்து நம்ம ஆபீஸ்க்கு ஒரு இன்டர்வியூக்கு சில பொண்ணுங்க வந்தாங்க, 19 குறையா சொல்ல பொண்ணுங்க வந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க இன்டர்வியூ வரும்போது எதுக்காக ஜேர்னலிசம் படிச்சீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னதுதான், நான் வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர் தான் என்னுடைய கோல் அப்படின்றாங்க.
சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து பிராண்ட் பில்ட் பண்ணுவேன், என்ன பத்தின விஷயங்களே போட்டு இருப்பேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குடும்பம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது எனக்கு உண்மையா நான் வந்து சந்திச்ச நபர்கள் சொல்றேன். அவங்க கிட்ட கேட்டவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க, நாங்க அதை வச்சு நான் என் ஹஸ்பண்ட் வச்சு நான் வந்து அவங்களை வச்சு நான் ரீல்ஸ் போடுவேன், அப்புறம் குழந்தை வந்தா குழந்தைய வச்சு ரீல்ஸ் போடுவேன் அப்படின்றாங்க. வந்து ஒரு தொழில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்ப பல பேர் சொல்றாங்க குடும்பங்கள் விற்பனைக்கு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. பல குடும்பங்கள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்துருச்சு, சந்தை பொருளா மாறிடுச்சு. ஓகேவா, அவங்களுடைய தினசரி வேலை என்னவா இருக்கும்னா இதுதான், இது தொடர்பான விஷயங்கள், இதை போடுறது, ஃபேஸ்புக் அவங்க அன்றாட விஷயங்களை போடுறது, இது நடந்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது அவங்க வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குறிக்கணும். அவங்க பசங்க சரியா படிக்கிறாங்களா, அவங்க சரியா அடுத்த கட்டத்துக்கு போறாங்களா, அவங்களுடைய முன்னேற்றம் என்னவா இருக்கும், அவருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையா இருக்குன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல அவங்க ஜோக்கர் ஆகி லைஃப்ல எதுவுமே இல்லாம பல பேர் அப்படிதான். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சொல்லக்கூடிய பல பேர் இன்னைக்கு ஜோக்கர். ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க வந்து இன்ஃபுளுசரா பார்த்த நபர்கள் இன்னைக்கு ஜோக்கர், இன்னைக்கு இன்ஃபுளுசரா பார்க்க போது நாளைக்கு ஜோக்கர். அதுதான் உண்மை. சோசியல் மீடியா போதன்னு போய் கடைசி இப்படி வந்து நிக்கிறாங்க. இப்போ ஆமா, இப்ப நம்மளே கேட்பாங்க, ஏன்டா இவ்வளவு விஷயம் பேசுறீங்களா, நீங்களே என்ன பண்ணிட்டு, நம்மளுடைய தொழில் இது, நம்ம மீடியாவில் இருக்கும், நம்மளுடைய தொழில் இது. ஸோ அதுக்காக நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் லைஃப் இன்ட்ரெஸ்டா வாழல, இன்ஸ்டா லைஃப் இன்ட்ரெஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.